ஸ்டூடெண்ட்ஸ் சொற்பொருள்ல நம்ம இப்போ கிளாஸ் 5 தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 25 பார்த்துட்டு இருக்கோம். இது கிளாஸ் 5 ஓகேவா? அகோராத்திரம்னு இருக்கு பாருங்க. இதுல பாருங்க. இதை மட்டும் பாருங்க. ராத்திரி அப்படின்னு வருதா? ராத்திர அப்படின்னு வருது. ராத்திரின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ராத்திரினா என்னங்க? இரவு அப்படின்னு அர்த்தம். இரவு பகல் ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. ராத்திரினா இரவு. இரவுக்கு அப்புறம் என்ன? பகல் தான். அப்ப ரா பகல். இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க? ரா பகல்னு சொல்லுவாங்க. இமேஜ் பக்கத்திலேயே வச்சிருக்கேன். பார்த்துட்டே இருங்க. டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகேவா? ரா பகல், இரவு பகல். நீங்க பாருங்க. அகோவனம். வனம்னா என்னங்க? காடுன்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி காட்டை குவாரி மாதிரி மணல், இந்த கல்லை உடைச்சு மணல்ல எடுப்பாங்க எம்சாண்டுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வனத்தை, அதாவது காட்டை வந்து உடைச்சு உடைச்சு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் எல்லாம் தரிசா மாறிட்டாங்க. தரிசுனா என்னங்க? வேஸ்ட் லேண்ட். அதனால எந்த பயனும் இல்லை, வேஸ்டா போயிடுச்சு. இந்த மாதிரி வனத்தெல்லாம் அழிச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, தரிசு பண்ணிட்டாங்க. அப்போ காட்டை அழிச்சு தரிசு பண்ணிட்டாங்க. தரிசு பாருங்க, இங்க காட்டை அழிச்சிட்டாங்க, தரிசு ஆயிடுச்சு. ரெண்டு இமேஜும் இருக்கு. பக்கா மைண்ட் செட் ஆகும். ஓகே, மைண்ட் செட் தான் மேட்ரு. இங்க பாருங்க, அங்க கணிதம். கணிதம்னா என்னங்க? கணிதம்னா கணக்குன்னு சொல்லுவோமா? அப்போ எண் கணக்குன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஈஸி தான். அடுத்து அங்க சங்கம். சங்கம்னா என்னங்க? வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சங்கத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பான்? எல்லாரும் உணர்ச்சியா இருப்பான், உணர்ச்சியோட இருப்பான். ஓகேவா? நம்மளே இப்போ பசங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டோன்னு என்ன பண்ணுவோம்? டே எனக்கு சங்கம் இருக்குடா, நான் பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லி உணர்ச்சியா பேசுவோம். இப்போ உணர்ச்சி அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உணர்ச்சி உணர்ச்சின்னு சொன்னீங்கன்னா புணர்ச்சின்னு வரும். ஓகேவா? அடுத்து உணர்ச்சியா என்ன பண்ணுவோம்? யாரா இருந்தாலும் இதுல கூட இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க. ஒரு கோடியா நீ பாத்தியா? ஆமாப்பு அப்படிம்பாங்க. அவங்க ஆமாப்பா அப்படிம்பாங்க. இவங்க வந்து ஒரு கோடியா பாத்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. பட்டு பட்டுன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம். பட்டு பட்டு பட்டுன்னா பகட்டு பகட்டுன்னு வந்துடும். ஓகேவா? சங்கம்னா ஒன்றும் இல்லைங்க, அங்க அங்கன்னு வச்சே வரும். இது ஃபுல்லா வச்சு போட முடியாது. அப்போ சங்கம்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளே சரி, படத்துலயும் சரி, சங்கம்னு இருந்தா என்ன பண்ணுவாங்க? நல்ல உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. ஓகேவா? இவரே கூட திடீர்னு லாயரா போய் பேசிட்டு இருப்பாரு சங்கத்துக்காக. பார்த்திருக்கீங்களா? படத்துல சிவகார்த்திகேயன் லாயரா போய் பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியா இருப்பாங்க. சங்கம்னாவே உணர்ச்சியா இருப்பாங்க. ஒரு கீ பாயிண்ட். உணர்ச்சினா புணர்ச்சி. அப்புறம் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஒரு கோடி நீ பார்த்த அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பேசிடுவாங்க. பட்டுன்னா பகட்டு. ஓகேவா? ரெண்டே கீ பாயிண்ட் தான், டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அடுத்து அங்க சன். சன்னுனா என்னங்க? இப்போ அப்பாவுக்கு வந்து பையன் பிறந்தா என்ன சொல்லுவாங்க? சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சன்னு இந்த சன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சன். சன்னுனா என்ன? தமிழ்ல மகன் அர்த்தம். மகன். அடுத்து மகனுக்கு ஆப்போசிட் மதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மகன், மதன். அவ்வளவுதான். மகன் மதன் ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. மகன் மதன். ஓகே, முடிஞ்சு. அப்போ மன்மதன் மகன் வந்துடும். ஓகே, அடுத்து இது பாருங்க. அங்க சாலை. சாலைனாவே என்ன இருக்கு? வரி இருக்கு. இப்போ ரோடுக்கு டாக்ஸ் இருக்கும். எந்த நம்ம சாலை யூஸ் பண்ணாலும் சாலைக்கு டாக்ஸ் கட்டணும். இப்போ புது வண்டி எடுத்துக்க கூட ரோட் டாக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ சாலைனாவே வரி கட்டணும். அது எல்லா குடிமக்களுடைய கடமை. குடிமக்கள்னா குடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு இது ஒரே கீ பாயிண்ட். ஓகேவா? இப்போ சாலைனாவே வரி கட்டணும். சாலை வரி கட்டணும். எல்லா குடிமக்களுடைய கடமை. குடிமக்கள்னா குடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ ஈஸியா ஞாபகம் வந்துடும். குடிகள் செலுத்தும் வரி வகை அப்படின்னு வந்துடும். குடிமக்கள்னா குடிகள்னு வந்துடும். அடுத்து அது பாருங்க, வெறும் அங்க சாலை. இது அங்க சாலை காரன் இருக்கா? காரன். காரன் அப்படின்னா வேலைக்காரன் ஞாபகம் வச்சுங்க. வேலைக்காரன். வேலைக்காரன் என்ன சொல்லுவோம்? வேலைக்கு வந்தவன் என்ன சொல்லுவோம்? பணிபுரியறவன் அப்படின்னு சொல்லுவோம். வேலைக்காரனை பணிபுரியறவன். அப்போ பணிபுரிவோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பணிபுரிவோன் இது சாலை காரன்னு வரும். அது வெறும் சாலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஊர் பணிபுரிவோன் அப்படின்னு வந்துடும். குழப்ப தேவையில்லை. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள். கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும். அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வரது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும். வீடியோ பார்த்தாவே போதும். நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான். நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர். உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன். தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினா அவுட் சோர்ஸுக்கு ஸ்கூல் புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யமும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ். இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயர்க்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியா இருக்கும்.
அடுத்து அங்கனாலன், கணான் மட்டும் எடுத்துங்க. கணா படம்னு சொல்லுவோம்ல, கணா காண்றதுன்னு சொல்லி. கண்ணை மூடி கனவு கண்டா, கண்ணை மூடி கணா கண்டா கடவுள் தெரியும். நான் எங்கே எழுதுனேன், கண்ணை மூடி கணா கண்டா கடவுள் தெரிவாரு, கடவுள் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். கடவுள் காட்சி கொடுப்பாரு. நீங்க அந்த ஷார்ட்கட் மறந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இங்கேயே எழுதி வைக்கிறேன். ஓகேவா? கண்ணை மூடி, கண்ணன் வருதா, இங்கே கண்ணன், கண்ணோட்டம் உடையவள். கண்ணை மூடி கணா கண்டா, கணானா கனவுன்னு சொல்லுவோம். கணா கண்டா, இங்க கணா வந்துருச்சா, கணா கண்டா கடவுள் காட்சி அளிப்பாரு. கடவுள், இங்க கடவுள் வந்துருச்சா, கடவுள் காட்சி கொடுப்பாரு. இந்த ரூட் வேர்டையும் நான் 1 2 3 இது அப்படியே நான் எழுதிட்டேன். நீங்க அப்படியே பார்த்துட்டு சாமி படமும் வச்சிருக்கேன், அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நல்லா மைண்ட் செட் ஆயிரும். ஓகேவா? கண்ணை மூடி கணா கண்டா கடவுள் காட்சி கொடுப்பாரு சொல்லிட்டே இருங்க. ஓகேவா? இது பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் இந்த பாட்டு தெரியும். கத்தால கண்ணால குத்தாத அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, கத்தாலன்னு வருதா, கத்தால கண்ணால பார்க்காத அப்படின்னு ஞாபகம். இந்த குத்தாதக்கு பதிலா நீங்க என்ன ஞாபகம் வச்சுங்க, பார்க்காத. கத்தால கண்ணால குத்தாதக்கு பதிலா பார்க்காதன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். கத்தால கண்ணால பார்க்காத அப்படின்னு, அங்க நீ பாடுனதை நான் பார்த்தேன், அங்க நீ பாடுனதை பார்த்தேன், பாடுனதை பார்த்தேன். ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வந்துடும். கத்தால கண்ணால குத்தாதக்கு பதிலா பார்க்காத. ஓகேவா? கத்தால கண்ணால பார்க்காதன்னு, அங்க நீ பாடிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அங்க நீ பாடுனதை பார்த்தேன். ஓகேவா? இப்ப கத்தாலங்கிறது இங்க கத்தாலன்னு வந்துருச்சு. ஓகேவா? கண்ணாலங்கிறது இங்க கண்ணுடையவள் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து கத்தால கண்ணால பார்க்காதன்னா பார்வதி, இதுவும் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து பார்க்காதன்னு அங்க நீ பாடுன, அங்க நீ இங்க வந்துருச்சா, ஈஸியா ஞாபகம் வந்துடும். ரூட் வேர்டும் நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன், நல்லா பாருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டு இது. நான் 1 2 3 போட்டுறேன். கத்தால கண்ணால பார்க்காத அப்படின்னு, அங்க நீ பாடுனதா பார்த்தேன். ஓகேவா? 3 4 ரூட் வேர்டு வந்துருச்சு. ஓகே, இதையும் சேர்த்து 4ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அங்கத்தவர். அங்கம்னாவே நம்மளுடைய ஒரு அங்கம், உறுப்பினர்னு அர்த்தம். அப்போ உறுப்பினர், தவறு செஞ்சா உறுப்பினரை நீக்கிடுவேன். தவறுன்னு இருக்கு பாருங்க, தவறு செஞ்சா என்ன பண்ணுவேன், நான் தவறு செஞ்ச உறுப்பினரை நீக்கிடுவேன், அவையின் உறுப்பினரை நீக்கிடுவேன் அப்படின்னு நான் வச்சுங்க. தவறு செஞ்சா அவையோட உறுப்பினரை நான் நீக்கிடுவேன், அப்போ அவை உறுப்பினர், தவறுனாவே உறுப்பினர், தவறு செஞ்ச உறுப்பினரை நீக்கிடுவேன். அடுத்து அங்கத செய்யுள், அங்கத பாட்டு. இது ரெண்டுக்குமே வசை பாட்டுன்னு தான் வரும். செய்யுளோ பாட்டோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், வசை பாடுவோம்னா திட்டுவோம். வசைனா திட்டுறது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வசை பாடுறது. செய்யுளோ பாட்டோ நம்ம படிச்சோம், செய்யுளோ பாட்டோ என்ன பண்றோம், எல்லாத்தையும் வசை பாடுறோம், வசை பாடுறோம்னா திட்டுறோம். செய்யுளோ பாட்டோ எல்லாத்தையும் பிடிச்சி திட்டுறோம் அப்படின்னு ஞாபகம் பாருங்க. அங்கதர், கதர்னா தெரியும், கதர் துணி. இது கதர் துணியை பார்த்தாவே என்னன்னு சொல்லுவாங்க, வசையா கொண்டு வா, வசையா. பேச்சு தமிழ்ல சொல்லுவாங்க, வேகமா கொண்டு வாங்குறதுக்கு பேச்சு தமிழ்ல விசைய கொண்டு வா. கதர் துணிய விசையா கொண்டு வா. விசையானா வசைன்னு வந்துடும். அப்போ வசை கூறுவோர். கதர் துணியை விசையா கொண்டு வானா வசை கூறுவோர்னு வந்துடும். விசையானா வசை. அடுத்து இது பாருங்க, அங்கதை. இது வந்து தென் திசை யானைக்கு பெண் யானை அப்படின்னு சொல்றாங்க. கதைய கேட்டியா அப்படின்னு, கதைய கேட்டியா, தென் திசை யானைக்கு பெண் யானையாமா, கதையை கேட்டியா அப்படின்னு ஞாபகம். வேற எதுவுமே இதுக்கு ஷார்ட்கட் போட முடியாது, இப்படி ஞாபகம். கதையை கேட்டியா, தென் திசை யானைக்கு பெண் யானையாமா, தென் பெண் கூட ஞாபகம். ஓகேவா? தென் பெண் இப்படிதான் கொடுத்துருந்தாங்க, நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். தென் பெண். ஓகேவா? தென் திசை யானைக்கு பெண் யானையாமா, இப்போ இது வந்து தெற்கு. தென் திசை யானைக்கு பெண் யானையாமா, கதையை கேட்டியா அப்படின்னு ஞாபகம். ஓகே, சும்மா ஜென்ரலா பேசுற மாதிரி ஞாபகம்னாவே போதும். திரும்ப சொல்லி பாக்குறதுல தான் இருக்கு. அங்க நியாசம். ஓ சாரிங்க, இந்த இமேஜ் வந்து மேல வந்து உட்காந்துருச்சு. ஓகேவா? இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேவா? நியாசம் அப்படின்னா நாசம் ஞாபகம். நான் மெட்டீரியலா உங்களுக்கு கொடுக்கும் போது இதை நான் கரெக்ட் பண்ணி நான் வச்சிடறேன். ஓகேவா? இப்போ நீங்க கவனிச்சுக்கங்க. நியாசம்னா நாசம் என்னங்க? நாசம்னா இப்போ இந்த மாதிரி போதை பொருள்லாம் சாப்பிட்டு உடம்புல இருக்கிற உறுப்பை நாசம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஞாபகம். உடம்புல இருக்கிற உறுப்பை நாசம் பண்ணிக்காதீங்க. ஓகே, நல்லா ஞாபகம். இந்த மாதிரி நியாசம்னா நாசம். இந்த மாதிரி போதை பொருள்லாம் சாப்பிட்டு
உடம்புல இருக்கிற உறுப்பை நாசம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து அங்க நூல். அங்கம்னாவே என்னங்க உறுப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அங்கம்னாவே உறுப்பு. அப்போ உறுப்புனா என்னங்க? இப்போ நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு கை ஒரு உறுப்பு தான். அது என்ன இருக்கு? நமக்கு துணையா இருக்கு. உறுப்புனாவே நமக்கு துணையா வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்கம்னாவே உறுப்பு. அப்போ உறுப்பு நூல்னு வருதா? அப்போ உறுப்புனாவே துணைன்னு அர்த்தம். அப்போ துணை நூல் அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ இங்க என்ன நூலை சொல்ல வராங்கன்னா வேத விளக்கமான துணை நூல். வேதத்தை பத்தியே சொல்ல வராங்க. ஓகேவா? உறுப்பா இருக்கு. வேதம் தான் நமக்கு துணையா இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு மதத்துக்கு நமக்கு ஒரு வேதம் இருக்கும். நம்ம அந்த வேதம் தான் நமக்கு என்ன இருக்குங்க? துணை நூல். உறுப்புனா துணை. அப்ப துணை நூல்னு வந்துடும். எது துணையா இருக்கு? நமக்கு துணையா நூல். எந்த நூல் நமக்கு துணையா இருக்கு? எல்லாத்துக்கும் அவங்க வேதம் தான் துணையா இருக்கு. அப்ப வேத விளக்கமான துணை நூல் வேதாங்கம். இங்கே வேதம் தான் வருது. அங்கா கமம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கா கமம். இங்கே அங்கா, இங்கே அங்கா, இங்க அங்க நூல் வருது. இங்க அங்கா கமம் அப்படின்னு வருது. ஓகேவா? இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அங்க பிராய்ச்சித்தம். நான் அங்க பிராய்ச்சித்தம் தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிராய்ச்சித்தம் தேடுறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடுறேன் அப்படின்னா என்னங்க? நம்மளுடைய பாவத்தை கழுவுறது, கழுவாய். அப்ப நம்மள தூய்மை பண்றது, உடலில் தூய்மையாக செய்யும் ஒரு கழுவாய். நல்லா ஞாபகம். பிராய்ச்சித்தம் பண்றதுன்னா பாவத்தை நீக்கிறதுக்கு நான் பிராய்ச்சித்தம் தேடுறேன். அப்ப தூய்மை ஆகுறதுக்கு, அப்புறம் நம்ம பாவத்தை கழுவுறதுக்கு கழுவாய். ஓகே. அடுத்து அங்க மணி. மணி பாத்துக்குங்க. நம்ம வீட்டுல பெண் குழந்தை இருந்தா என்ன பண்ணுவாங்க? பெண் குழந்தை இருந்தா மணிமணியா, மணிமணியா மகளுக்கு இந்த மாதிரி சீரெல்லாம் சேர்ப்போம். ஓகேவா? எல்லா பெண் வீட்லயும் இருக்கும். ஓகேவா? பெண் வீடுனாவே என்ன பண்ணுவாங்க? ஆண் வீடுமே பண்ணணுங்க. வரதட்சணை கொடுமைங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது. ஓகே. நம்ம ஷார்ட்கட்காக சொல்றோம். ஷார்ட்கட்டா பாருங்க. பெண் வீடுனாவே பெண் குழந்தை வீட்டுல என்ன பண்ணுவாங்க? மணிமணியா மகளுக்கு இந்த மாதிரி சீரெல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ பெண் வீடுனாவே மணிமணியா மகளுக்கு சீர் பொருள் எல்லாம் சேர்ப்பாங்க. சீர் பொருள்னா என்ன சொல்லுவோம்? சீதனம்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து அங்க யோகம் இருக்கு பாருங்க. யோகம் அப்படின்னா யோகம் இங்கே வருது. யோகத்துள் ஒன்று, என் வகை யோகத்துள் ஒன்று அப்படிங்கிறாங்க. அங்கர்னா சங்கர்னு ஞாபகிச்சுங்க. சங்கர் டைரக்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சங்கர் டைரக்டர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப செலவு பண்ணி படம் எடுப்பாரு. அங்கங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படம் எடுப்பாரு. பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. அங்கங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படம் எடுப்பாரு. அங்கங்கன்னா அங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படம் எடுப்பாருன்னா வெளிநாட்டினர்னு வந்துடும். இங்கேயே அங்கன்னு வந்துருச்சு. நீங்க அங்கர சங்கர் ஞாபகிச்சுட்டு சங்கர்னாவே கிராண்டா படம் எடுப்பாரு. அங்கங்க வெளிநாட்டுக்கு போய் படம் எடுப்பாரு. அப்ப அங்கங்க வெளிநாடுனா நாட்டினர்னு வந்துடும். அப்ப அங்க நாட்டினர் ஈஸியா வந்துடும். ஓகே. அடுத்து நான் அங்கர்னா என்ன சொன்னேன்? சங்கர்னு சொன்னேன். சங்கர் அங்கங்க போய் வெளிநாட்டுல படம் எடுப்பாரு. அங்கங்க போய் வெளிநாட்டுலன்னா நாட்டு அப்படின்னு வந்துடும். அங்க நாட்டு. கோமான்னா நம்ம சீமான் அவங்கள ஞாபகம் வச்சுங்க. சீமான். ஓகேவா? சீமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய தலைவர். அப்ப கோமான்னா சீமானு. சீமான் யாரு? நாம் கட்சியோடைய தலைவர். அப்ப தலைவன் வந்துடும். கோமான்னா தலைவன். கோனா அரசன், தலைவன் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அப்போ கோமான்னா சீமானு. சீமான் அவங்க எப்படி பார்த்துப்பாங்க? எல்லாத்தையும் நன்னா பார்த்துப்பாங்க. நன்னா பார்த்துப்பாங்கன்னா நல்லா பார்த்துப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாத்தையும் சீமான் என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் நான் நன்னா பார்த்துக்கிறேன், இந்த ஆட்சி கொடுங்க, நான் நன்னா பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. நன்னானா கண்ணா அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்ணன் வந்துடும். ஓகே. அங்கர் கோமான்ங்க. அங்கர்னா சங்கரு. அங்கங்க வெளிநாட்டுல படம் எடுப்பாரு. அங்கர் நாட்டுன்னு வந்துடும். கோமான்னா சீமான். சீமான் யாரு? ஒரு நாட்டுடைய ஒரு கட்சியோடைய தலைவன். அப்ப தலைவன் வந்துடும். அப்போ சீமான். கோமான்னா சீமானு. சீமான் வந்து எல்லாத்தையும் நன்னா பாத்துக்கிறேன், இந்த ஆட்சி கொடுங்க பாரு. நன்னானா கண்ணான்னு வரும். அப்ப கண்ணன். அப்போ ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. இது பாருங்க, அங்கரக்கண்ணா இந்த அரக்கண்ணை ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அரக்கன். அங்கரக்கண்ணா இந்த அரக்கண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரக்கன் வந்து காவல் காக்குறான். அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அரக்கன் காவல் காக்குறான் ஷார்ட்கட்காக. ஓகே. இது பாருங்க, அங்கரக்கா. கரெக்டானா கரெக்டா அப்படின்னு கேட்பாங்களே, இது கரெக்டாப்பா அப்படின்னு. கரெக்டா அப்படின்னு கேட்போம். ஓகேவா? கரெக்டானா கரெக்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா. இப்போ நம்ம புது சட்டை வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவோம்? கரெக்டா இருக்காப்பா, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்போம். புது சட்டை வாங்கிட்டு வந்தாவே கரெக்டா இருக்கா, இல்ல நீளமா இருக்கா அப்படின்னு கேட்போம். நீண்ட சட்டை. ஏன்னா ஏன் கரெக்டா இருக்கான்னு கேட்கிறோம்? நீளமா கீது வாங்கிட்டு வந்துட்டோமா, அதிகமா பெருசா இருக்கோ சின்னதா இருக்கும்னு டவுட்ல கேட்போம். ஓகேவா? இப்போ கரெக்டானா கரெக்டா அப்படின்னு ஞாபகிச்சுங்க. கரெக்டா. நம்ம புது சட்டை வாங்கிட்டு வந்தாவே என்ன பண்ணுவோம்? கரெக்டா இருக்கா, நீட்டமா இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். அடுத்து இது பாருங்க, அங்கர சனி. இந்த சனி ஞாபகிச்சுங்க. நமக்கு பிடிக்கிற சனி. இது 2 சுழி தான் வருது. இங்க 3 சுழி இருக்கு. இந்த சனினே ஞாபகிச்சுங்க. இப்போ வந்து ஜோசியர் வந்து எப்பா உனக்கு சனி பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு பைக்ல போறப்ப கவசம் போட்டுப்போம். நமக்கே சனி பிடிச்சிருக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஹெல்மெட்னா என்னங்க? கவசம் போட்டுக்கலான்ட்டு நம்ம பேசாம போயிடுவோம். ஓகேவா? கவசம் நீங்க வந்துருச்சு பாருங்க.
ஓகே, சனியை வச்சு நம்ம பிடிச்சிடலாம். இல்லைன்னா ரச்சனி அப்படின்னு கூட வச்சு இப்போ ஜோசியர் வந்து சனி பிடிச்சிச்சுன்னு சொல்றாரு. நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு ஹெல்மெட் கவசம் போட்டு போயிடுறோம். கவசம் போட்டு போயிடுறோம். நமக்கு எதுக்குப்பா ரச்ச அப்படின்னு சொல்லி கவசம் போட்டு போயிடுறோம். ரச்சனியை 2ஆ கூட பிரிச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். நமக்கு எதுக்குப்பா ரச்ச அப்படின்னு கூட நம்ம ஹெல்மெட் போட்டுப்போம், கவசம் போட்டுப்போம். இல்ல சனி கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இது பாருங்க, அங்கலி. அங்கலினா சங்கலி. சங்கலின்னு ஞாபகம் வச்சுங்க. சங்கிலின்னு போடணும், சங்கலின்னு சொல்றேன். அங்கலினா சங்கலின்னு ஞாபகம் வச்சுங்க. சங்கலி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விரல்கெல்லாம் சங்கலி போட்டு மூளையில உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. விரல்கெல்லாம் சங்கலி போட்டு ஜெயில ஒரு மூளையில உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, முடிஞ்சு. இதோட நம்ம 25 பார்த்துட்டோம். ஒருக்கா டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம். அங்கலினா சங்கலி. சங்கலி வந்து விரலுக்கு போட்டு மூளையில உட்கார வச்சிருவாங்க. அடுத்து என்ன, அங்கரசனினா ரச்சனின்னு கூட எடுத்துக்கலாம். ஜோசியர் சனி பிடிச்சிச்சுன்னு சொன்னா நம்ம கவசம் போட்டுப்போம். நமக்கு எதுப்பா வம்பு, நமக்கு எதுப்பா ரச்ச அப்படின்னு கூட போட்டு ஹெல்மெட் போட்டுப்போம், கவசம் போட்டுப்போம். அடுத்து அக்கறக்கானா கரெக்டா இருக்கா, என் சட்டை கரெக்டா இருக்கா, புதுசா வாங்கினா சொல்லுவோம் சட்டை கரெக்டா இருக்கா, இல்ல நீட்டமா இருக்கா, நீண்ட சட்டை. ஓகேவா. அடுத்து அங்கரக்கன்னா அரக்கன் காவல் காக்குறான். அடுத்து அங்கர் கோமான்னா சீமான் அவங்கள சொல்லியிருக்கேன். சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர், அப்ப தலைவன். அப்ப சீமான் அவங்க என்ன சொல்லுவாங்க, கோமான்னா சீமான் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நன்னா பாத்துக்கிறேன், நன்னா கண்ணா. அப்ப கண்ணன் அப்படின்னு வந்துரும். அடுத்து அங்கர்னா சங்கர் வந்து அங்கங்க போய் வெளிநாட்டுல படையெடுப்பாரு. அங்கங்க போயினா அங்க, வெளிநாட்டுல போயினா நாட்டினர், வேற நாட்டுக்கு போவாரு. அடுத்து அங்க யோகம்னா யோகத்துள் ஒன்று இங்கே வந்துச்சு. எண் வகைன்னு சொல்றாங்க, 8 வகை அப்படின்னு சொல்ல வராங்க. அதையும் பாத்துக்குங்க. அங்கமணினா வீட்டுல பொன் குழந்தை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், மணிமணியா மகளுக்கு என்ன பண்ணுவோம், சீர்பொருளை வாங்கி வைப்போம். இந்த மாதிரி சீர்பொருளை வாங்கி வைப்போம், சீதனமா. அடுத்து என்னது, அங்க பிராயச்சித்தம் தேடுறேன், பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறேன், பாவத்தை கழுவாய் தூய்மையாக்குறது. அப்ப தூய்மையாக. அங்க நூல்னா என்ன, அங்கன்னா உறுப்பு நூல். உறுப்புனாவே துணையா வருது நமக்கு உறுப்பு. அப்ப துணை நூல்னாவே எது, அவங்கவுங்களுக்கு அவங்க வேதம் தான் துணை நூல். அப்ப வேத விளக்கமான துணை நூல். அடுத்து வந்து வேதம் இங்கே வந்துருச்சு, அங்க காமம் அப்படின்னு அங்கன்னு வருது, இங்க அங்க கமம் அப்படின்னு வருது. ஓகே, அடுத்து இது மட்டும் நான் மாத்தி வச்சிடுறேங்க. இப்போதைக்கு இந்த ஷார்ட் நான் சொல்லியிருக்கேன். நான் கரெக்டா அது கரெக்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். அங்க நியாசம்னா உடம்பின் ஒவ்வொரு உறுப்பையும், அதாவது நியாசம்னா நாசம். இந்த மாதிரி போதை பொருள்லாம் உடம்புக்கு சாப்பிட்டு உறுப்புக்கு எடுத்துக்க கூடாது, உடம்புக்கு சாப்பிட்டு உறுப்புக்கு எடுத்துக்க கூடாது. அடுத்து அங்கதை. கதையை கேட்டியா, தென்னுக்கு பெண்ணு யானையாமா, பெண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொல்லிட்டேன். அங்கதன்னா கதர் துணி விசையா கொண்டு வா, விசையானா வசை கூறுபோர். அடுத்து அங்கதை செய்யுளோ பாட்டோ எல்லாத்தையும் வசப்பாட பாடி திட்டுவோம். அது அங்கத்தவர். அங்கம்னா உறுப்பினர் தவறு பண்ண உறுப்பினர் நீக்கிடுவேன். அங்கத்தவறுனாவே உறுப்பினர் வந்துடும். இல்லைன்னா தவறுன்னு எடுத்துங்க, தவறு பண்ண உறுப்பினரை நீக்கிடுவேன். ஓகேவா. அடுத்து கத்தால கண்ணால பார்க்காத அப்படின்னு அங்க நீ பாடுனதை பார்த்தேன். கத்தால கண்ணால பார்க்காதன்ட்டு அங்க நீ பாடுனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து கனானா கனவு காண்றது. கண்ணை மூடி கனா கண்டா கடவுள் காட்சி கொடுப்பாரு. கண்ணை மூடி கனா கண்டா கடவுள் காட்சி கொடுப்பாருன்ட்ட. காரன்னா வேலைக்காரன்னா பணிபுரிப்போம். சாலைனாவே ரோடு டாக்ஸ் போடுவாங்க. சாலை வரி, ரோடு டாக்ஸ், சாலை வரி எல்லா குடிமக்களுக்கு இருக்க குடிகள்னு வந்துடும். அடுத்து அங்க சன்னு, அப்பாவுக்கு பையன் பிறந்தா சன்னுன்னு சொல்லுவோம். சன்னா மகன். அப்போ மகன்னா மதன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மன்மதன் வந்துடும். சங்கம்னாவே நம்ம எப்படி இருப்போம், உணர்ச்சியோட இருப்போம். எக்ஸாம்பிள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், உணர்ச்சி புணர்ச்சி. அப்புறம் பட்டுன்னு பேசிடுவோம். ஒரு கோடியாப்பு ஆமாப்பு அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பேசிடுவோம். பட்டுனா பகட்டு. அங்க நிதம்னா கணிதம் கணக்குன்னு வந்துடும். அடுத்து வனத்தெல்லாம் இப்படி குவாரி மாதிரி பண்ணி என்ன ஆச்சு, தரிசு பண்ணிட்டாங்க. அப்போ வனத்தை தரிசு பண்ணிட்டாங்க. அடுத்து ராத்திரினா இரவு மட்டும்தான் வரும் நினைச்சிடக்கூடாது. இரவும் வரும், பகலும் வரும், பகல்னு வரும். ஓகேவா. அவ்வளவுதாங்க, கம்ப்ளீட்டு. 25 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.